ஹாய்! சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சிம்பிளா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நைட்டே வெள்ளை சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. அது கூட 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமா கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டு, உருளைக்கிழங்கு அதுலேருந்து தனியா எடுத்து வச்சுட்டு, சுண்டல் நசுக்கி பாருங்க. அது நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா கொல கொலன்னு வெந்தா தான் கிரேவி சூப்பரா இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து தனியா வச்சுட்டு, அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிளகாத்தூள் கரிஞ்சிராமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமே 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதை இது கூட சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமே வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் அந்த தண்ணியோட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சுண்டல் வேக வைக்கக்குள்ளேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு கரண்டி சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா பல்ஸ் மோடு கொடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது எதுக்காகனா இன்னும் கிரேவி திக்காக ஆகும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமே மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூடயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக திக்கான கிரேவியாக வரும். இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே இது ஒரே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.